ஜெபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை மேற்கொள்ளும் ஜெபம் என்ற தலைப்பில் சிறப்பு செய்தியை வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 3வது நாள் ஜெபமே ஜெயம் என்ற ஆசீர்வாதமான கூட்டங்களுக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நாம் வேதத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வேத சீக்கிரமாய் திறந்து கொள்ளுங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இது முதல் அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடு யுத்தம் செய். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை குறித்த போதனைகளை நாம் குறுகின நேரத்தில் கேட்டு பலப்படுத்தி வருகிறோம். கர்த்தர் பலப்படுத்தி வருகிறார். இந்த ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவது போல இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன, இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறீங்க என்று கேட்டால், நம்முடைய பட்டணத்தில் ஒரு கூட்ட ஜெப சேனையை நாம் உருவாக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கைகளை வைத்து கதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷர்களாக ஆண்டவர் உங்களை வைக்க விரும்பாமல் கர்த்தருடைய சேனையில் நீங்கள் இணைந்து ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3வது நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், இந்த 10 நாட்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் சில கூட்டங்கள் நடத்துவாங்க. 10 நாள் 15 நாள். உங்களுக்கு பழைய விசுவாசிகளுக்கு ஞாபகம் இருக்கும். 15 நாள் சுவிசேஷ கூட்டங்கள் என்று நடத்துவாங்க. தினந்தோறும் மக்கள் அந்த கூட்டங்களுக்கு போவாங்க. ஆனால் வர 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 இப்படி தொடர் கூட்டங்கள் நம்முடைய நாட்டில் குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. டைம் வேணும், மக்களுக்கு வசதி இருக்கணும், சூழ்நிலை இருக்கணும். ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்த்தா நடக்காது. ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்தினதுனால நாம் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன, கர்த்தர் உங்களை ஒரு சேனையாக எழுப்ப போகிறார். திறப்பின் வாசலில் நின்று தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மற்ற குடும்பங்களுக்காக, பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, மக்கள் குடும்ப பிரச்சனை, சண்டைகள், பிரிவினைகள், குடிகார புருஷர்கள், இன்னொரு பக்கம் முரட்டுத்தனமான குடும்பங்கள், நிறைய குடும்பங்களில் வாக்குவாதங்கள், தருத்தரங்கள், வறுமை, இன்னொரு பக்கம் பயங்கரமான வியாதி, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வழி இருக்குது. நம்முடைய கர்த்தர் யார்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஜெபம் பண்ணினால் ஒழிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். ஆகவே இன்றைக்கு நான் தொடர்ந்து இந்த ஜெபத்தை குறித்து பேசுவது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி நான் உங்களுக்காக ஊழியம் செய்வேன் என்று. இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி நாம் ஜெபிப்பது, எப்படி ஜெபம் பண்ணி சோதனைகளை மேற்கொள்வது என்று நான் உங்களோடு பேச போகிறேன். சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது ஜெபம் பண்ண வாரீங்களா அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். கஷ்ட நேரத்தில், போராட்ட நேரங்களில் நாம் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அது எப்படி வாயே வர மாட்டேங்குதே, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியலையே என்று அநேக தேவ பிள்ளைகள் அங்கலாய்க்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அது பெரிய கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிற சத்தியம் என்ன, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்வது எப்படி. ஆமென்.
ஏனென்றால் நம்முடைய போர் ஆயுதங்கள் வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிப்பீங்களா சத்தமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. ஆமென். நல்ல கவனிங்க. இவைகளால் தொடர்ந்து வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்வது எப்படி? அதாவது உலக பிரகாரமான யுத்தம்னா என்ன? நீ ஒன்று பேசினா நான் ஒன்று பேசுவேன், நீ அப்படி செஞ்சால் நான் இப்படி செய்வேன், அவங்க அப்படி பண்ணாங்களா நான் இப்படி பண்ணுவேன் என்று நாம் உலக பிரகாரமாக அல்லது மாம்ச பிரகாரமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் ஆவிக்குரியவர்களாக என்னைக்கு மாறிட்டோமோ நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆவிக்குரிய விதத்தில் நாம் சந்திப்பது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. உதாரணமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்பீங்களா எனக்காக? ரோமன் சாப்டர் 15 verse 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இந்த வசனத்தில் நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, போராட வேண்டும். இன்னொரு முறை சொல்லுங்க. போராட்டம்னு சொன்னால் மாம்சத்தோடும் உலக பிரகாரமான மனுஷரோடும் பலவிதமான போராட்டங்களை நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில் பல வருஷமாக சந்திச்சிருக்கிறோம். வியாதியோடு போராடுறோம், பிசாசோடு நமக்கு போராட்டம், உலக பிரகாரமான பல விதங்களில் போராடி 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 நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற போராட்டம் அதுவல்ல. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். அதை மாற்றி உங்களுக்கு எளிய தமிழில் சொல்லி கொடுத்தா போராடி ஜெபிக்கிற ஜெபம். சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சாதாரணமாக நம்ம ஜெபம் பண்ணுறதுனால காரியங்கள் வாய்க்க பண்ணுவது இல்லை. ஏனென்றால் பிசாசுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். அவன் பலவான். அவனுக்குள்ளே சில கிரியைகள் இருக்கிறது. அந்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளை அடிக்க கூடுமோ என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுற கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ஜெபிக்கிற கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஜெபம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் போராடி ஜெபிக்கிற ஜெபம். போராடி ஜெபிக்கிற ஜெபம். எதற்காக நாம் போராட வேண்டும்? முதல்ல நமக்கு போராட்டம் யாரோடு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரோடு கூட நாம் போராடுகிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நமக்கு யாரோடு போராட்டம் யாரோடு போராட்டம் இல்லை என்று அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார்.
நமக்கு சில போராட்டங்கள் இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்கு யாரோடு போராட்டம் உண்டு என்று கேட்டால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன? மாம்சமும் இரத்தமும் உடையவன் மனிதன். அப்போ மனிதனோடு நமக்கு போராட்டம் இல்லை, மனிதனோடு நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதர்கள் மூலமாக தான் சாத்தான் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். அவரால் போராட்டம், இவரால் போராட்டம். நல்லா இருக்கிற மனிதர்களை பிசாசு நமக்கு விரோதமாக ஏவி அவர்கள் மூலமாக பிசாசு கிரியை செய்வான். அப்படியானால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டமே கிடையாது. அப்படி என்றால் யாரோடு நமக்கு போராட்டம் உண்டு? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அப்புறம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராடி ஜெபிக்கிற ஜெபத்தில் நமக்கு யாரோடு போராட வேண்டுங்கிறத முதல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளணும். யாரோடு நாம் போராடணும்? ஆண்டவரே, நீர் இன்னைக்கு போராடி ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறீர். சரி, நான் யாரோடு இன்றைக்கு நான் போராட வேண்டும் என்றால், நான் மனுஷனோடு போராடி போராடி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உதாரணமாக ஒருவன் குடிகாரனாக இருக்கிறான் என்றால் அந்த மனுஷனிடத்தில் போய் போராடுவதில் அர்த்தம் கிடையாது. அந்த மனிதனுக்கு பின்னால் கிரியை செய்கிற ஆவி என்ன ஆவி? குடியின் ஆவி. ஒரு முரடன் இருக்கிறான் என்றால் அந்த முரடனோடு போய் பேசி அவனை ஆறுதல் படுத்தி அவனுக்குள்ளே நல்ல காரியங்களை சில நேரங்களில் கற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கும், முரட்டாட்டத்தின் ஆவி. அந்த முரட்டாட்டத்தின் ஆவியை துரத்தி நாம் ஜெயம் எடுப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணினார். வாசிங்க. வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்தாவி பிடித்த மனுஷன் இருந்தான். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். நல்லா கவனிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்தில் பிரசங்கிக்கிறார். அவருக்கும் ஒரு போராட்டம் வந்தது. அவர் பிரசங்கிக்கிற கூட்டத்தில் ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டு திடீரென்று, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் என்று அங்கு வாசித்தோம். அப்போது இயேசு அந்த பிசாசை எப்படி, அந்த பிசாசோடு இயேசு மேற்கொண்டார், அந்த பிசாசை எப்படி இயேசு ஜெயித்தார் என்று கேட்டால், அதற்கு இயேசு 25வது வசனத்தை பாருங்கள். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். எல்லா வாயத்தில் சொல்லுங்க, நீ பேசாமல் இவனை விட்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றார் பிசாசை பார்த்து, நீ பேசாத. ஒன்று, நீ பேசாத. ரெண்டாவது, புறப்பட்டு போ என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை முக்கியமாக சொல்றார். அது என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இவனை விட்டுட்டு, இவனை விட்டு, அதாவது இவனை சர்ச்சிலே விட்டுரு, போறதே போற, இவனை நீ என்ன செஞ்சிடாத, கூட்டிட்டு போயிடாத, கூட்டிட்டு போயிடாத. சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறியணும். அப்போ ஆண்டவர் பிசாசோடு பேசுறாரு. முதல்ல என்ன பேசுறாரு? முதல்ல நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பிசாசிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஊர், எப்போ வந்த, நீ யார், எத்தனை வருஷமாக இருக்கிற, சரி என்னைக்கு போவ, இவ்வளோ நீங்கள் பார்த்து கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கிறேன். பிசாசிட்ட போய் இப்படி உட்கார்ந்து கதை. ஏன்னா ஏற்கனவே அவன் ஒரு பொய்யன் என்று பைபிள் சொல்லுகிறது.
வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு யாரு? ரெண்டாவது, பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிசாசுகிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சாத்தான் பலவிதமான காரியங்களெல்லாம் பொய்யான காரியங்களாம் சொல்லிகிட்டு இருப்பான். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள், நீ முதலாவது பேசாத, ரெண்டாவது இவனை விட்டு, அப்புறம் இப்போ திடீர்னு ஒருத்தர் அசுத்தாய் பிடிச்ச ஒரு ஆள் அலகழிச்சிட்டு இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? முதல்ல அவரை வெளியே தூக்கிட்டு போங்கப்பா, அவங்க கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த ஆளோடு பேசல, அந்த ஆளுக்குள்ளே, அந்த ஆளுக்கு பின்னால, அந்த நபருக்கு பின்னால இருந்து கிரியை செய்கிற சாத்தானை அதட்டினார். கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ அதட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனை விட்டுட்டு நீ மட்டும் போகும்போது இவனை நீ என்ன செய்யக்கூடாது? கூட்டிட்டு போகக்கூடாது என்று ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துகிற கிருபையை என் ஆண்டவர் பெற்றிருந்தார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்க, சாத்தான் சோர்வை கொண்டு வருவான். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும் வீட்டுக்குள்ளே, எல்லாரும் வீட்லேயும் தான் வரும். உடனே நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய கசப்பும் வேதனையும் சோர்வும் வந்துடும். உடனே அன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம். சாத்தான் அந்த ஜெப நேரத்தை என்ன செய்வான்? திருடுவான். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன? நீங்கள் உங்கள் ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் மாற்றணும். நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளையை ஜெபிக்க சொன்னால் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க, ஸ்கூலுக்கு போகிறேன், என்னோட கூட வாங்க, பரீட்சை ஆசீர்வதிங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதே நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது, நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ஜெபங்களில் ஜெபம் பண்ணும்போது நான் போராடுகிறேன், நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்களோடு போராடி ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாக ஜெபம் பண்ணால் சாத்தானை மேற்கொள்ள முடியாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து ஜெபம் பண்ணணும். நமக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை திருப்பி 11ஆம் வசனம் வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த வசனத்திலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். அவன் ஒரு தந்திரம் உள்ளவன். சாத்தான் யாரு? தந்திரம் உள்ளவன். அவனை எதிர்த்து ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை வேணும். நாம் போராடி ஜெபிக்கணும். சாதாரணமாக ஜெபம் பண்ணும்போது சில நேரங்களில் நமக்குள்ளே அந்த எழுப்புதலை, சத்துருவை ஜெயிக்கிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியல. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னா, அந்த சத்துருவின் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிலர் கேட்பாங்க, ஏன் பிசாசுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணணும்? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க எடுத்தவங்க யாராவது வாசிப்பீங்களா? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஜெபத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு நர்ஸாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகாத சகோதரிகள், வீட்டில் இருக்கிற சகோதரிகளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தொழில் செய்யலாம், அல்லது வேலை இல்லாமல் இப்போ சும்மா இருக்கலாம். ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு சாத்தானுக்கு விரோதமாய் நீங்கள் ஏறெடுத்து ஜெபம் பண்ணினால் அந்த போராட்ட ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். ஏனென்றால் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா அது என்ன பிரதர், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. உதாரணமாய் சில ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரும். விக்கிரக ஆராதனையின் ஆவிகள். இப்போ ஒவ்வொரு ஊருக்குள்ளே நாங்கள் போகும்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையோடு வருவாங்க.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜெபிக்க வருவார், என் குடும்பம் உடைஞ்சிருக்குன்னு. அடுத்தர் ஜெபிக்க வருவார், என் குடும்பம் உடைஞ்சிருக்குன்னு. அடுத்த ஜெபிக்க வருவார், என் குடும்பம் உடைஞ்சிருக்குன்னு. இப்படி ஒவ்வொருத்தருடைய குடும்பம் உடைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஜெபிக்க வரும்போது பார்த்தா எல்லாம் ஒரே ஜெப குறிப்பை எடுத்துகிட்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஊரில் குடும்பத்தை உடைக்கிற பிரிக்கிற சாத்தான் அந்த ஊரில் கிரியை செய்து கொண்டிருப்பான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே வியாதியே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வியாதிகளை பிசாசு கொண்டு வருவான். அப்படியானால் நாம் ஜெபம் பண்ணும்போது இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் வியாதியை கொண்டு வருகிற ஆவியை, குடும்பத்தை உடைக்கிற ஆவியை, பிசாசின் கிரியைகளை கொண்டு வருகிற ஆவியை, விக்கிரக ஆராதனையின் ஆவியை, எரிச்சலின் ஆவியை, பொறாமையின் ஆவியை. நல்லா கவனிங்க, பொறாமை என்பது பொல்லாத ஒரு ஆவி. அப்படியானால் அந்த ஆவிக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணும். பைபிள் சொல்லுகிறது, பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில நேரத்தில் யார் பொறாமப்பட்ட எனக்கு என்ன, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என்னை நடத்துகிறாரு, என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம சொல்லுவோம். உண்மைதான். ஆனால் சில எரிச்சலின் ஆவிகள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் கூட்டங்களுக்கு போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் செய்யாமல் இருந்தால் சில போராட்டங்கள் வரவே வராது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க, ஆண்டவரை தேட, பைபிள் வாசிக்க, நீங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது சில போராட்டங்கள் சில மனிதர்கள் மூலமாய் வரும். உடனே நமக்கு அவர்களிடத்தில் எரிச்சலும் கோபமும் போராட்டங்கள் பல குழப்பங்கள் வந்துவிடும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானித்து, ஏன் இந்த போராட்டம் வருகிறது, இது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கும் போது அந்த ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அந்த ஆவிகளை எதிர்த்து நின்று அந்த விக்கிரக ஆவிகளின் கிரியைகளை நீங்கள் அழிக்க 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 அவனுடைய செயல்பாடு அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலருடைய ரட்சிப்புக்காக நம்ம போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலருடைய ரட்சிப்புக்கு நம்ம போராடணும். சிலருடைய ரட்சிப்பு, சிலருடைய பார்த்தீங்கன்னா சிலர் உடனே ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் ரட்சிக்கப்படுவது பயங்கர கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சிலரை கர்த்தர் ஒரு சில நாட்களில் ரட்சிப்பார், 6 மாதத்தில் ரட்சிப்பார், ஒருவரை 1 வருஷம் கழித்து ஆண்டவர் ரட்சிப்பார், சிலரை ஆண்டவர் வித்தியாசமாக ரட்சிப்பார். ஆனால் ஒரு மனுஷனை ரட்சிப்பில் நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவனை பிசாசின் கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நாம் போராடி ஜெபம் பண்ண வேண்டும். கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஒரு அம்மா, அவங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்று அபிஷேகம் பெற்றாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு என் குடும்பம்லாம் இப்படி ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. முதலாவது என் புருஷனை நீங்கள் ரட்சிக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி உங்களுடைய பிள்ளையாக மாறிட்டேன், என் புருஷன் ரட்சிக்கப்படணும்னு அவங்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி ஜெபம் பண்ணி கடைசியில் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் அவங்க பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க. புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, பயங்கர முரடன் குடிகாரன் அப்படின்னு அவங்க அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு ஒரு ப்ரீச்சர், என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரர் போய் அங்கே பிரசங்கம் பண்ண போயிருக்காரு. அந்த அம்மா கூட்டத்தின் முடிவில் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார் ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லைன்னு சொல்லியிருக்கு. அவர் எல்லாரையும் ரட்சிக்கிற கர்த்தர், அவர் எல்லாரும் ரட்சிப்பதற்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கார். அவர் தான் என்னை 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சித்தார். ஆனால் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என் கணவனுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. இன்னையோட 10 வருஷம் முடியுது. நான் என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணி, ஆனால் ஒரு பலனும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. அவர் ரட்சிக்கவே படலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நான் தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணவா, அல்லது அவர் ரட்சிக்கப்படலைன்னா போகிறாருன்னு என் ஜெபத்தை அப்படியே விட்டுறவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அந்த ஊழியர் ஒரு 2 நிமிஷம் யோசித்து அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், அம்மா, நீங்கள் தயவு செய்து உங்கள் ஜெபத்தை நீங்கள் விடாமல் தொடர்ந்து உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஆண்டில் கர்த்தர் அவரை ரட்சிக்கக்கூடும்.
அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு உற்சாகப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். அந்த ஐயா சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிசயமாக கர்த்தர் அந்த வாரத்தில் அவரை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக போச்சு. அப்போ 10 வருஷமாக நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்துக்கு பதில் வரல என்று சோர்ந்து போன அந்த சகோதரின் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். கணவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டார். அப்போ இன்றைக்கு நீங்கள் சிலருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுவீங்க. நேற்று ஒரு தம்பி ஒரு சில ஜெப குறிப்புகளை இங்கே எழுதி போட்டிருந்தாங்க. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், நாங்கள் எங்கள் வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும், நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்பு எழுதியிருந்ததை நான் வாசித்து அவனுக்காக ஜெபம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். 10ஆவது படிக்கும்போது கர்த்தர் அவனை ரட்சித்திருக்கிறாரு. ஆனால் சில இடங்களில் பாருங்கள், எவ்வளவு செய்தி கேட்டாலும் மனம் திரும்ப வேண்டும், ஒப்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அநேக குடும்பங்களில் பிசாசு அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டுகளை அறுத்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற வரைக்கும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த ஜெபம் சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்? போராடி ஜெபம் பண்ண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது தடைகள். திருமணத்திற்கு சில தடைகள் வரலாம், பிள்ளை பிறப்பதற்கு சில தடைகள் வரலாம், அல்லது வேலை கிடைக்காமல் பிசாசு எதையாயிலும் ஒரு தடைக்கல்ல வச்சிருப்பான். அல்லது எங்கே போனாலும் சிலர் சொல்கிறாங்க, எந்த வேலைக்கு போனாலும் விருத்தி அடையல, எங்கே போனாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு சில தேவ பிள்ளைகள் சொல்கிறத நான் கேட்குறேன். இந்த தடைகளை தகர்க்கிறவர் நம் கர்த்தர். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த தடைகள் தகர்க்கப்படுவதாக. நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அந்த உறவில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சிலர் சார் ஆண்டவரே 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 தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆத்தும அறுவடைக்காகத்தான் கெஞ்ச வேண்டுமே தவிர நம்முடைய தனிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தகப்பன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ தகப்பன் பிள்ளையினிடத்தில் அதிகாரத்தோடு கேட்பது போல உங்கள் ஜெபம் கொஞ்சம் அதிகாரமுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா, இந்த ஜெபத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த தடைகள் முறிக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நாம் போராடி ஜெபிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சரி, போராட்டம் அல்லது போராடி ஜெபிக்கிற ஜெபம், இந்த போராட்டத்தை குறித்து இன்றைக்கு நான் சொல்லும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, இராணுவ வீரர்கள் யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க கையில் ஒரு ஆயுதங்கள் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், அல்லது யுத்தத்தை குறித்த நுணுக்கங்கள் தெரியாமல் அவங்க யாரும் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க கையில் ஒரு ஆயுதங்களோடு தான் போவாங்க. ஆனால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் இல்லை. மாம்ச பிரகாரமான ஆயுதம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அப்படியானால் ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆயுதங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேகமாக திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எல்லாம் திருப்பணும். நீங்கள் அந்த பின்னால் அந்த நோட் புக் இருக்குது, யாருக்காவது நோட் புக் தேவைன்னு சொன்னால் நோட் புக் இருக்குது, பென் இருக்குது. அது 10 ரூபான்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து அந்த நோட் பேட் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நோட்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் நோட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் நோட்லேயே எழுதுங்க, பரவாயில்ல. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16லேருந்து வாசிங்க, 18 முடிய. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால்
தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கரம் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இங்க பாருங்க, பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரத்யேகமாய் தேவனை தரிசனத்தில் கண்டவர். இந்த சபை எப்படி இருக்கணும், ஊழியம் எப்படி இருக்கணும், ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும் என்ற நிருபங்களெல்லாம் எழுதின ஒரு பெரிய ஊழியக்காரன். ஆனால் அந்த ஊழியக்காரர் போய் ஊழியம் செய்யும்போது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருக்கிற ஒரு பெண், வேதம் சொல்லுகிறது, அவள் இந்த குறி சொல்லுகிறதினால தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டாள். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? 17ஆம் வசனம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்தாள். இந்த குறி சொல்லுகிற ஆவி என்ன செய்துதான்? அவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வந்தது. நல்லா கவனிக்கணும், நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீங்களோ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறிட்டோம். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறணுமோ நமக்கு பின்னால் அநேக உலக பிரகாரமான ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். இந்த வான மண்டலத்தில் நிறைய அசுத்தாவிகள் அலைகிறது. அந்த அசுத்தாவிகள் அவ்வப்போது நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். இந்த வசனத்தை பாருங்கள், பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவ ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர். பிசாசு எவ்வளவு தந்திரமா வஞ்சிக்கிறான் பாருங்க. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். எத்தனை நாள் சத்தமிட்டாள்? அடுத்த வசனம் பாருங்க, இப்படி அநேக நாட்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். அநேக நாள் இந்த குறி சொல்லுகிற ஆவியோடு பவுலுக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில பிரச்சனைகள் உங்களுக்கு அநேக நாளாக இருந்தா அதை பிரச்சனையா நீங்க பார்க்காம அந்த பிரச்சனைக்கு பின்னால கிரியை செய்கிற ஆவியை பாருங்கள். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தை பாருங்கள், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தபோது ஒரு நாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று யாரிடத்தில் சொல்லுகிறார்? நீங்க சொல்லுங்க சகோதரர், சொல்லுங்க, யாரோடு சொல்லுகிறார்? ஆவியோட பேசுகிறார். கையை வைத்து கர்த்தரை மேம்படுத்துங்க. அந்த பெண்மணியோடு பேசல, அந்த நபரோடு பேசல, அந்த ஆவியினிடத்தில் பேசுகிறார். அதைத்தான் ஏற்கனவே ஆண்டவராய் இயேசுவின் ஊழியத்தில் இருந்ததை நான் சொல்லி எடுத்து காண்பிச்சேன். இங்கே நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். உங்களுக்கு இப்படிப்பட்ட தடைகள் ஊழியத்தில், தொழிலில், குடும்பத்தில், வேலையில் அல்லது உங்கள் சரீர பிரகாரமாக இப்படிப்பட்ட தடைகளை, பிசாசு பலவீனங்களை கொண்டு வந்திருந்தால் அந்த ஆவியோட போராடி ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். இப்ப அநேக நாட்கள் இந்த பொல்லாத பிசாசு இவர்களுக்கு பின்தொடர்ந்து கொண்டே வந்து இவர்களுக்கு எதிர்த்து நின்ற போது அவர் கையில் எடுத்த ஆயுதம் என்ன? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இயேசுவின் நாமத்தை அவர் கையில் எடுத்தார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலும் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு பெரிய கோலியாத்தை சவுல் முறியடிக்க பயந்து கொண்டிருந்த போது சின்ன தாவீது போய் சவுலை முறியடித்தான். என்ன சொல்லி முறியடித்தான்? நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் நீ வருகிறாய், நானோ. வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அதாவது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17
17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எல்லாம் எடுத்து பாருங்கள். இப்ப வாசிங்கம்மா நீங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். ஆமென். நீயோ ஈட்டியோடும் பட்டையோடும் நீ வருகிறாய், இராணுவங்களோடு வருகிறாய். நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஆமென். அப்படின்னா நீங்க போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க மேற்கொள்ளும் போது நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்ன ஆயுதம்? இயேசுவின் நாமம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதெல்லாம் ஊழியக்காரங்களை தான் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அல்ல. நீங்கள் விசுவாசிகளாக உண்மையான தேவ பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, போராடி ஜெபம் பண்ணும்போது, உதாரணமாக ஒரு வியாதியஸ்தரை சந்திக்க போறீங்க. அந்த வியாதியை கொண்டு வந்த சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், இந்த வியாதி இவனை விட்டு போகட்டும், வெளியேறு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதங்களை, இந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்க இன்று முதல் நீங்க யுத்த ஜெபம் பண்ணும்போது, ரட்சிப்புக்காக, பிறருடைய பிரச்சனைகளுக்காக, தடைகளுக்காக, போராட்டங்களுக்காக ஜெயும் போது நீங்க சும்மா கெஞ்சி நீங்க ஐயோ ஆண்டவரே செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா இப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்துதான் ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆமென். யுத்தம் பாருங்க, யுத்தத்துக்கு போனாதான் அங்கு ஜெயத்தை பார்க்க முடியும். பரீட்சை எழுதினாதான் வெற்றியை காண முடியும். ஆமென். போராடினால்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இன்று முதல் நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம், நான் ஒரு யுத்த வீரன், நான் ஜெபிப்பதற்காக கர்த்தர் என்னை எழுப்பியிருக்கிறார். ஆமென். என்னை ஜெபிப்பதற்காக கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். என்னை ஒரு சேனையாக கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நான் சாதாரணமாக இனி ஜெபம் பண்ண முடியாது. சாதாரணமாக எனக்கு சோறு தாங்க, ஷர்ட் தாங்க, பேண்ட் தாங்க, சேலை தாங்க, சும்மா 5 ரூபா தாங்க, 100 ரூபா தாங்க, 200 ரூபா தாங்க, தலைவலிக்காக, முதுகு வலிக்காக, கை கால் வலிக்காக ஜெபம் பண்ணதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு, ஆண்டவர் ஆத்துமாக்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே என்று நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் ஒரு சேனையா உங்களை உருவாக்கிடுவாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீ இந்த கூட்டத்துக்கு எல்லாராலும் வர முடியாது. கர்த்தர் சூஸ் பண்ணி கூட்டிட்டு வராரு. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மேல் அந்த ஜெப ஆவியை கர்த்தர் போட போகிறார். ஆமென். அப்போ நாம் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான முதல் ஆயுதம் இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு ராஜா, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மற்றொரு வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம். நான் ஒவ்வொரு காரியத்தை வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் கையில் எடுக்க வேண்டிய
மிக இரண்டாவது முக்கியமான ஆயுதம் என்ன? இயேசு ராஜாவின் இரத்தம். ஹல்லேலூயா. என்ன இரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிப்புக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களை கழுவுகிறதுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் பிசாசின் கிரியைகளை அழித்து தேவ ஜனங்களை விடுதலை பண்ணுகிற சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்தீர்கள். இதை நீங்கள் விளங்கும்படி நான் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க. காயின் ஆபேல் சகோதரர்கள் இருந்தார்கள். இதில் காயின் பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு கொலை செய்தான் தன் சகோதரனாகிய ஆபேலை. அவனுடைய இரத்தம் தரையில் விழுந்தது. விழுந்த இரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டது. அப்போது ஆண்டவர் காயினிடத்தில் பேசினார். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அப்போது அவன் சொன்னான், என் சகோதரனாகிய ஆபேலுக்கு நான் காவலாளியோ என்று சொன்னான். அப்பொழுது என்ன செய்தாய்? உன் சகோதரனாகிய ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, இரத்தம் பேசுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மனுஷனுடைய இரத்தம், அது ஆபேலின் இரத்தம், அது மனுஷனுடைய இரத்தம். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இரத்தமே பேசக்கூடிய திறன் இருக்கும் என்றால், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்யுமாம்? நன்மையானவைகளை பேசும். என்ன பேசும்? நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். எல்லாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். மறுபடி சொல்லுங்க, நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் இரத்தம். அப்போ மனுஷனுடைய இரத்தம் பேசினது உண்மைதான். அது என்ன பேசினது? ஐயோ, என் சகோதரனை கொலை பண்ணிட்டான், என்னை குற்றப்படுத்திட்டான், என்னை வேதனைப்படுத்திட்டான், என் வாழ்க்கை போச்சு என்று தன் சகோதரனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதான் மனுஷனுடைய இரத்தம். ஒரு மனுஷனுடைய இரத்தத்தில் சுவாபம் இருக்கு, அது குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இயேசுவின் இரத்தமோ அது நன்மையானவைகளை பேசும். ஆமென். பரிந்து பேசும். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்க கையில் எடுக்கணும். நீங்க ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்றீங்க, ஒரு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்றீங்கன்னு வைங்களேன். இனி வரக்கூடிய காலத்தில் ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தருவார். நீங்க மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல போறீங்க. நீங்க தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாற போறீங்க. அப்படி மாறும்போது நீங்க ஜெபம் பண்ண முடியாதபடி சில சோர்வுகள், களைப்புகள், பலவீனங்கள் உங்கள் சரீரத்தை தாக்க பிசாசு தந்திரமா வருவான். அவன் வருகிறான் என்று நீங்க உணர்த்தப்பட்ட உடனே உங்க கையில் எடுக்க வேண்டிய இரண்டாவது ஆயுதம் என்னது? இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. உதாரணமா வீட்டை விட்டு வெளியே வரோம். ஆண்டவரே, என் வீட்டில் ஏசப்பாவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் என் வீட்டை கொண்டு வரேன். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் என் பிள்ளைகளை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், எந்த சாத்தான் என் பிள்ளைகளை தொடக்கூடாது என்று நீங்கள் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று சொல்ல 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 கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியும், இந்த வல்லமை உண்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? வல்லமை உண்டு, வல்லமை உண்டு இயேசுவின் இரத்தத்தில். அந்த பாடலை பாட ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அநேக கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். அசுத்தாவி பிடித்தவள் அப்படியே அலகழிக்க ஆரம்பிப்பாங்க. அசுத்தாவிகளுக்கு அந்த பாட்டை கண்டாலே பயங்கர பயம் வந்துடும். அந்த இயேசுவின் இரத்தம், பிசாசு மற்ற எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று அவன் காதில் விழுந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் வந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு என்ன உண்டு? எல்லாம் கரங்களை தட்டி பாட போகிறோம். வல்லமை உண்டு,
உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை கோட்டின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அடிக்கடி என்னுடைய கூட்டத்தில் நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அங்கிளுடைய ஊழியத்தில் நடந்த அநேக காரியங்கள். அவர் வந்து பிசாசை துரத்துகிற ஒரு வல்லமை பெற்ற தேவ மனிதர். வயதான காலத்திலும் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அவர் வந்து ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, கன்வென்ஷனுக்கு போகும்போது, ஆண்டவரே எந்த சாத்தானும் என் கேம்பஸுக்குள்ளே வரக்கூடாது, இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே நுழையக்கூடாது, இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலையில் அவர் பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை தாயும் தகப்பனும் ரொம்ப தூரம் கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம். ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணி, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி, அப்புறம் இறங்கி நடந்து வந்து வீடு வர வரைக்கும் அந்த பிசாசு, அந்த வாலிப பிள்ளைக்குள்ள அந்த பிசாசு அமைதியாக இருந்துட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்தவுடனே பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பித்ததான். உடனே உள்ளே வான்னு கூப்பிட்டாலும் வரல. உடனே வீட்டுக்குள்ளே இருக்கிற அவருடைய மனைவி மற்றவங்களாம் வந்து உள்ளே வாங்கன்னா அந்த பிசாசு, அந்த வாலிப பிள்ளைக்குள்ளே இருந்த பிசாசு சொல்லிச்சான், எப்படி நான் உள்ளே வர்றது? அவங்க அப்பா கேட்டாரன், ஏன் வரமாட்டே? இவ்வளோ தூரம் பஸ்லலாம் அமைதியாக வந்தியே, இங்கே இறங்கி நடந்து வரும்போது அமைதியாக இருந்தியே, ஏன் இப்போ உள்ளே வரமாட்டே? நேற்று ராத்திரி இந்த ஊழியக்காரர் இங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாரு, அந்த ஊழியக்காரர் இங்கே இல்லை, அவர் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது இயேசுவின் இரத்தத்தை தெளிச்சிட்டு போயிருக்காரு, எந்த சாத்தானோ இந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நான் எப்படி வர முடியும் என்று அந்த சாத்தான் சொன்னானா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மயப்படுத்துங்க. அப்போது நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறத பிசாசு எந்த விதத்தில் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் நினைக்காதீங்க நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் ஜெபம் பண்ணாலாம் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அப்படி அல்ல. ஆண்டவர் சாதாரணமான ஆட்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை எழுப்புவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய இரண்டாவது ஆயுதம் என்னென்றா, ஆண்டவராகிய இயேசு ராஜாவின் விலையேற பெற்ற இரத்தம். மூன்றாவதாக, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். மார்க்கு வாசிங்க. என்று தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இப்படி இந்த வகையான பிசாசுகளை ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, வேற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. இது சொன்ன வார்த்தை, இது சொன்னது யாரு? சத்தமா என்னை பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா சொன்னார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் புறப்பட்டு போகாது. ஐயா சகோதரிகள், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற மூன்றாவது ஆயுதம் என்னது தெரியுமா? உபவாச ஜபம். என்ன ஜபம்? பாருங்கள், நல்லா 3 வேளை சாப்பிட்டோம், இத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்ல பலனையும் சரீரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் இயேசு ராஜாவுக்காக வாழணும். நான் வாரத்துக்கு ஒரு நாளாவது கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும்.
காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வேலைக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு நாள் உபவாசம் இருந்து குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசை துரத்துவதற்கு சாதாரணமாக ஜெபம் பண்ண முடியாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? சீஷர்கள் போ 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 சொல்லி 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 பார்த்து அந்த பிசாசு போகாத பட்சத்தில் ஏசப்பா ஜெபித்து அந்த சாத்தான் போயிடுச்சு. சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்களும் ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி தானப்பா ஜெபம் பண்ணேன், ஏன் இந்த பிசாசு எங்களுடைய ஜெபத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போகலை? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிசாசுகளை நீ துரத்தணும்னா உங்களுக்குள்ளே உபவாச ஜெபம் தேவை. ஆமென். ஒரு ரெண்டு வேளை உணவை நீங்கள் உறுத்து நீங்கள் சரீரத்தை அடக்கி நீங்கள் விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உபவாசம் பண்ணும்போது நல்ல தண்ணீர் குடிக்கணும். உபவாசம் பண்ணும்போது வெளியே போகக்கூடாது. உபவாசம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு தெரியும், திருப்பத்தூர் உபவாச கூட்டங்கள் கடந்த 25 வருஷம், இந்த வருஷம் 26வது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பிப்ரவரியிலையும் செப்டம்பர் மாதத்திலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. வருகிற செப்டம்பரில் கூட அந்த உபவாச ஜெபம் இருக்கிறது. மோகன் சி லாசரசன், சாம் ஜெபத்துரை மற்றும் எபனேசர் பால், வின்சென்ட் ராஜ் போன்ற தேவ ஊழியர்களோடு நானும் அதில் 25 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அந்த கூட்டத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜெபத்தினால தேசத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் கூட ஃபாஸ்ட் பண்ணி இனிமேல் ஜெபம் பண்ண போகிறேன், குடும்பமாக ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண முடியலன்னா நம்ம ப்ரேயர் சென்டருக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஜெப அறைகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் முழங்காலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாதாரணமாக எனக்கு அதை தாங்க இதை தாங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நாள் முழு என்னோட கூட இருந்தீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் ஜெபிக்காம உங்கள் ஜெபங்கள் சற்று மாறட்டும். பட்டணங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்க 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 பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு தம்முடைய வல்லமையான நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்தி பிசாசை மேற்கொண்டு போராடி ஜெபிக்கிற அந்த ஜெப வேளையில் நாம் பயன்படுத்த வேண்டிய 3வது ஆயுதம் என்ன ஆயுதம்? உபவாச ஜெபம். 4வது ஒரு ஆயுதம், அதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அபியாசப்படுத்தி கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு உபவாசித்து ஜெபம் பண்ணி அந்த உபவாச ஜெபத்தை முடித்த பிறகு சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான் என்று நம்ம எல்லாருக்கும் இந்த சத்தியம் தெரியும். கொஞ்சம் நிமிர்ந்தனை பாருங்க. எத்தனை முறை பிசாசு இயேசுவினிடத்தில் சோதித்தான்? 3 முறை சோதித்தான். இந்த சோதனையில் இயேசு ஜெயித்தாரா? இயேசு ஜெயித்தார். அந்த சோதனையை, அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கையில் எடுத்த ஆயுதம் என்ன ஆயுதம்? வார்த்தையாகிய ஆயுதம். வாயை திறந்து சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. ஒருவர் பார்த்து சொல்லுங்க. வார்த்தையாகிய ஆயுதம். முதலாவது சொன்னேன் இயேசுவின் நாமம், 2வது சொன்னேன் கர்த்தர் இயேசுவின் இரத்தம், 3வது நான் சொன்னேன் உபவாச ஜெபம், 4வது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் வார்த்தை. நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம், இந்த பைபிள் தான் உன்னுடைய வாழ்க்கை, இந்த வசனத்தை தான் நீ நேசிக்கணும். எனக்கு பைபிள் காலேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு வசனம் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் மாத்திரம் தெரியும். எப்படி கோர்வையாக பேசுறது, எப்படி பேசினா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்போது பைபிள் காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணேன். அவங்க இருந்து உனக்கு வயசு பத்தாதுன்னு ஒரு கடிதம் வந்தது. ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஃபெட்டப் ஆகி போய் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து இன்னொரு பாஸ்டர் இன்னொரு விலாசம் தந்தார். அந்த விலாசத்துக்கு நான் கடிதம் போட்டேன். கொஞ்ச நாள் பார்த்து இப்படியும் பதில் வந்துருன்னு பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்ன வரைக்கும் பதிலே வரல, ஒன்றுமே வரல, பதிலே வரல.
அப்போ ஏற்கனவே அந்த பதிலாவது வந்தது, இதுக்கு பதிலே வரலையே. அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கலையா? கர்த்தர் உண்மையாக அழைச்சிருந்தா என்னை பைபிள் காலேஜுக்கு சேர்த்துப்பாங்களே, ஏன் சேர்க்காமல் விட்டுட்டாங்க என்னெல்லாம் நான் யோசித்து கடைசியில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லி கொடுத்த பாடம், என் பைபிளை நீ ஒழுங்காக வாசி, முழங்கால் போட்டு வாசி, அடுத்தது ஜெபம் பண்ணு, அடுத்தது பைபிள் வாசி, அடுத்தது ஜெபம் பண்ணு, அடுத்தது பைபிள் வாசி. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி வாசித்து அண்டர்லைன் பண்ணி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு பக்கத்தில் தேதியை குறித்து இந்த நாளில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அநேக இடத்துல பார்க்கலாம். அந்த வார்த்தையில் அண்டர்லைன் பண்ணி இந்த வார்த்தை மேலே கை வச்சு முழங்கால் போட்டு அழுது விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிங்க என்று ஜெபம் பண்ணி சில மாதங்கள், சில வாரங்கள், ஒரு சில ஆசீர்வாதங்களுக்கு சில ஆண்டுகள் காத்திருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறேன். அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு அனுபவத்தோடு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியின் ரகசியம் வேத வசனங்கள் உங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கணும். ஆமென். வேத வசனங்களை நல்ல வாசிங்க. சிலர் சொல்கிறாங்க எனக்கு வாசித்தா மறந்து போகுது. மறந்து போனால் கூட பரவாயில்ல, வாசித்த வசனங்களையே திரும்ப வாசிக்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது உடனே நமக்கு என்ன வசனம் வரும்? ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், நானே உன் பரிகாரியான கர்த்தர் சொல்லி இருக்கிறீரப்பா, அதனால நீர் இந்த வியாதியை போக்குவீராக. ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொன்னீங்களே, உன்னுடைய கிருபையினால் நிரப்புங்க. அந்த தானாக அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அந்த வார்த்தை வரணும். ஆமென். அது திடீர்னு வரலையே, நான் நேத்தான் வாசித்தேன் இப்போ மறந்து போச்சே அப்படி நீங்கள் சொல்வீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடிக்கடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து உடனே நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் பதியும். அந்த வாயை சில பார்த்தீங்கன்னா அமைதி அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க, நீங்கள் வச்சுட்டே இருப்பாங்க, வாசித்தா மாதிரி தான் தெரியும். அப்புறம் டக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்களா, யாரோ வந்துட்டாங்களா, யார் வந்தாங்க, அப்படி அந்த எண்ணெல்லாம் வரும். பைபிள் வாசிக்கும் போது வாயை திறந்து வாசிக்கணும். என்னை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு மேலே வாசிக்க முடியாது. அந்த வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இந்த வசனத்தின் படி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். அந்த வசனத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. என் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்று மட்டுமல்ல, இனிமே நீங்கள் இந்த போராட்ட ஜெபத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. போராட்ட ஜெபத்திற்கு நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்த மாதிரி ஏன் போராடணும்னு சொன்னேன். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு, அதனால நம்ம போராடணும்னு சொன்னேன். யாரோடு போராட்டம் இல்லை? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அப்போ சாத்தானோடு போராடணும்னா அவனுடைய தந்திரங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் எப்படி வருகிறான் என்பதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அந்த பிசாசோடு போராடுவதற்கு நம்ம சுய பலத்தில், ஞானத்தினால், அறிவினால், அனுபவத்தினால, படிப்பினால நம்ம போராட முடியாது. அந்த பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு ஆயுதங்கள் வேணும்னு சொன்னேன். அந்த ஆயுதங்கள் இயேசுவின் இரத்தம் சொன்னேன், அதுக்கப்புறம் இயேசுவின் நாமம் சொன்னேன், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் சொன்னேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைன்னு சொன்னேன். ஆமென். எழும்பி நிற்போம் வேகமாக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை கடைபிடிக்கிறோம். நேரம் ரொம்ப முக்கியம். இந்த 1 மணி நேர பாடம் அப்போது நீங்கள் வீடு போய் சேர்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ எழும்பி வேகமாக ஜெபம் பண்ண போகிறோம். தயவு செய்து பைபிளை மூடி வச்சுருங்க, அப்புறம் எடுத்து உள்ள பேக்கிலெல்லாம் வைக்கலாம். அப்படி இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, தயவு செய்து நான் சொல்கிறபடி நீங்கள் ஜெபம் பண்ணணும். 2 பேராக திரும்பி ஒருவருடைய கரத்தை இன்னொரு பிடிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருக்கலாம் பரவாயில்ல, டர்ன் பண்ணுங்கள். அவங்க நம்ம பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். we are all children of God. அதனால் சிஸ்டர்ஸ், உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருடைய கையை திரும்பி 2 பேரா வெரி குட் நின்றுங்க. வெரி குட். 2 பேரா நின்றுட்டீங்களா? இப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் யார் கையை பிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து கர்த்தர் பேசினீரப்பா, ஆவியானவர் பேசினீரப்பா, அந்த கிருபையை இந்த சகோதரிக்கு தாரும், இந்த சகோதரனுக்கு தாரும்,
நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, கண்ணை மூடி. ஆமென். Glory. Glory. இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிங்க. ஒருவருக்குள் இருக்கிற வல்லமை இன்னொருக்குள்ளே கடந்து போகும். ஒருவருக்குள் இருக்கிற விசுவாசம் இன்னொருக்குள்ளே கடந்து போகும். ஒருவருக்குள் இருக்கிற கிருபை இன்னொருக்குள்ளே கடந்து போகும். காபாகா பூபா ஹாஹாலா ரபாகா பாகா தாலாகா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில் glory. போராடி ஜெபித்து பொல்லாத சாத்தானே, விக்கிரகாவின் ஆவியே, எதிர்ப்பின் ஆவியே, தடைகளை கொண்டு வருகிற ஆவியே, ரட்சிக்க கூடாதபடி தடை செய்கிற ஆவியே, சுகம் அடையாதபடி தடை செய்கிற ஆவியே, விடுதலை அடையாதபடி தடை செய்கிற ஆவியே, ஆமென், அற்புதங்கள் நடைபெறாதபடிக்கு அற்புதத்துக்கு இடைஞ்சலை உண்டாக்குற அவிசுவாசத்தின் ஆவியே, போவெளியே இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் தோணிக்குதே. தேவ சித்தம் என்ன ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் நிக்குதே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299546363. Our address: Jesus Meets Ministries, number 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. Telephone number 9841252836, 7299546363. Email ID: gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. Website address: www.gpsrobinson.org.